Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல மெயின் டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே போய் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அக்கௌண்டன்சிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு அதே மாதிரி 5 மார்க் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கொஷின் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கணக்கு பதிவியல் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏ டைப் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். 30வது வினா கட்டாய வினா. நில அறிக்கை என்றால் என்ன, உயில் கொடை என்றால் என்ன, அதே மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. உயர் லாபம் என்றால் என்ன, சூப்பர் ப்ராஃபிட், தியாக விகிதம் என்றால் என்ன, வாட் இஸ் சாக்ரிஃபிகேஷன் ரேஷியோ, கூட்டாளி விலகல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை ரெக்யூமெண்ட் ஆஃப் பார்ட்னர். ஸோ அதுக்கு கீழே தானியங்கு கணக்கியல் முறை என்றால் என்ன, பின்வரும் விவரங்களுக்கு நிறுமத்தின் ஒப்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 3 மார்க் வந்து 7 × 3 21. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டாளி சேர்க்கும் போது மேற்கொள்ள வேண்டிய சரிக்கட்டுதல் யாவை, வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்யூர்டு ஃபார் அட் த டைம் ஆஃப் த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோ. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு கணக்கியல் சான்றாவணம் குறிப்பு வரைக. அதே மாதிரி நமக்கு 5 மதிப்பெண் வினாக்களும் கீழே கேட்டிருக்காங்க. 5 மதிப்பெண் வினாக்களும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கணினிமயமாக்க கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 விளக்கமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.